சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் 2 பெண்கள் ஒரே கணவனை சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த கணவனுடைய கதையோ ஒவ்வொரு கட்டத்திலையும் சாகசம். இப்போ என்ன பண்ண போறாரு அவரு? என்ன பதில் சொல்ல போறாரு அந்த மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும்? பார்க்கலாம் வாங்க. வாங்கம்மா, வணக்கம். என்ன பேர் என்ன? காளிமாங்க. காளியம்மா, எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து. இங்க கோயம்புத்தூர் டவுனா இல்ல பக்கத்துல ஏதாவது வில்லேஜா? டவுன் தாங்க. டவுன்ல ஒரு 3-4 ரோஸ் சார்ஜுக்குள்ள இருக்கும். பூர்வீகமா உங்களுக்கு கோயம்புத்தூர்? பூர்வீகம் தாங்க. நான் பிறந்தது மேல பொள்ளாச்சியில பிறந்தது. சரி, அந்த ஊர்ல தான் இருக்கும். சரி. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க போயிருக்கீங்களா? ஆமாங்க. அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. உங்க கூடயே பக்கத்துலயே இருக்காங்களா? பக்கத்துல இருக்காங்க. பெரியப்பா பெரியம்மா தான் எங்களை வளர்த்துனாங்க. சரி. அவங்கதான் எங்க கூட இருந்து இப்ப எங்க பெருமை இறந்துட்டாங்க. பெரியப்பா கூட இருக்காரு. உங்க வீட்லயே உங்க கூடயே இருக்காங்க? கூடவே நீங்களே பாத்துக்கிறீங்க? ஆமாங்க. பரவாயில்லையே. அவங்களுக்கு குழந்தை இல்லையா? அவங்களுக்கு குழந்தைகளே இல்லைங்க. நானும் என் தங்கச்சி 2 பேர் தான். 2 பேத்தையும் அவங்களே வளர்த்துனாங்க. உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? இருக்காங்க. எங்க அம்மா அப்பா இருந்தாங்க. எங்க அம்மா அப்பா கொஞ்ச நாள் எங்க அம்மா எங்க அப்பா விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் எங்க அம்மா எங்களை சின்ன வயசுல விட்டுட்டு போயிடுச்சு. விட்டுட்டு போனாலும் அப்புறம் எங்க அம்மா கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஒருத்தரோட போயிடுச்சு. போயிட்டு அப்புறம் அவங்க எங்க அம்மா ஒரு 8-9 வயசு 10-11 கல்யாணம் பண்ணி நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் எங்க அம்மாவும் எங்க கூட வந்து சேர்ந்தாங்க. ஆனா அவரு அங்க டெல்லியில போய் இறந்துட்டாரு. யாரு? எங்க அம்மா. யார் கூட போய் அம்மா வாழ்ந்தாங்களோ அவர் இறந்துட்டாரு. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா யார் கூடயும் வாழல. உங்களோட தான் இருக்காங்களா? கூடதான் இருக்காங்க. கூட தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஹஸ்பண்ட் சோபா செட்ல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. என்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாரு. வெயிட் முதல்ல உங்க கல்யாணம் என்னோட பிரச்சனை சொல்லிடுறேங்க. அப்புறம் என் தங்கச்சியோட பிரச்சனை. இல்ல நான் கேக்குறேன், அதுக்கு சொல்லுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. என்னோட அப்படிதான் இருக்குங்க மேடம். எங்க வீட்டுக்காரர் பண்றது என்னால சொல்ல முடியல. கொட்டிதான் வந்திருக்கேன். எங்களுக்கு ஒரு நல்ல வழி. 4 குழந்தை இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல வழி நீங்க எனக்கு பண்ணி தரணும். அதுதான் என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி என்னையும் கல்யாணம் பண்ணி 2 பேர்த்தோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொம்பளையோட வாழ்க்கை இன்னொரு பொம்பளை வச்சுட்டு அவதான் வாழுவேன். நான் எங்க கூட வாழ்ந்தா 4 குழந்தைகளை காப்பாத்தணும். அவ கூட வாழ்ந்தா நீ எப்படி மெட்ராஸ்லயே சுத்திக்கலாம். ஓ, மெட்ராஸ்ல உங்களை கல்யாணம் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பி உங்க தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டாரு. முதல்ல உங்களை எப்ப கல்யாணம் பண்ணாரு? எத்தனை வருஷம் ஆகுது? என்னை கல்யாணம் பண்ணிட்டுங்க மேடம். எத்தனை வருஷம் ஆகுதுமா? 99ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. சரிம்மா. 99ல கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம். எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 பேரா? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க 2 பேரும்? 7வது படிக்கிறான் பையன். 5வது படிக்கிறா பொண்ணு. வீட்டுக்காருக்கு என்ன வேலை? எங்க வீட்டுக்காரர் சோஃபா செட்ல செய்யறாரு. சோஃபா செட் செய்யறவர். நல்லா சம்பாதிப்பாரா? சம்பாதிப்பாரு. எவ்வளவு சம்பாதிப்பாரு ஒரு நாளைக்கு? ஒரு இடத்துல ஒரு பேங்க் போய் ஒரு பில் போடுறதாங்க மேடம். அப்போ ஒரு பில்லுல வந்து 12,000, 10,000, 5,000, 2,000 அப்படி. மாசம் அப்ப எவ்வளவு வரும்?
மாசத்துக்கெல்லாம் அப்படி வேலை கிடைச்சாலும் பொறுத்த அளவுக்கு நல்லா வரும். நல்லா வச்சிருந்தாரு. மெட்ராஸ்ல எத்தனை வருஷம் நீங்க நிம்மதியா வாழ்ந்தீங்க அவரோட? நிம்மதியா வாழ்ந்தோன்னு சொல்ல முடியாதுங்க மேடம். ஆரம்பத்துல இருந்தே நிம்மதி இல்ல? ஆரம்பத்துல இருந்தே நிம்மதி. இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? எங்க வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சொந்தக்காரரா? சொந்தக்காரங்க. சொந்தக்காரரு, தெரிஞ்சவரு, உங்க வீட்டுல பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நிம்மதி இல்ல. தங்கச்சி எப்படி பழக்காச்சு? உங்க தங்கச்சிக்கும் ஹஸ்பண்டுக்கும் எப்படி அவ்வளவு க்ளோஸ் ஆனாங்க ரெண்டு பேரும்? எனக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சியோட க்ளோஸ் ஆனாங்க? 8 மாசம் கழிச்சு. 8 மாசம் தான். ஆமா, 8 மாசத்துலதான் என்னை கொண்டு போய் ஆலாந்தாரில தான் எங்க வீட்டுக்காரோட ஊரு. அங்க கொண்டு என்னை விட்டு போட்டு நான் இப்படி எங்க வீட்டு ஃப்ரெண்டுகளோட விசேஷத்துக்கு போயிட்டு வரேன்னு போனா. அப்படி போயிட்டு அங்கேயே போய் எங்க ஊர்ல போய் என் தங்கச்சியை பழக்கம் பண்ணி என் தங்கச்சியை கூட்டிட்டு கரூர் கிட்ட போயிட்டு. அப்படிங்க கரூர் கிட்ட போய் அப்புறம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தொலாவுனாங்க. எங்க பெரியமா பெரியப்பா எல்லாம் தொலாவுனாங்க. தொலாவையும் எங்கேயும் கிடைக்கல. ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு, 15 நாள் தாங்க மேடம், 15 நாள் கழிச்சு கிடைச்சாங்க. கிடைச்சு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, உன்னோட வாழ்க்கை இப்படி போச்சுமா, நீ வந்து உன் தங்க அக்கா கூட உன் தங்கச்சி கூட 2 பேரும் சேர்ந்து பொழைங்க. உன் தங்கச்சி வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீ வந்து பொழைக்க மாட்ட. உன் வேறவங்க அவன் என்ன சொல்லுவா, அப்படி வரும் உங்க மச்சானியே கல்யாணம் பண்ணிதானே நீ இருந்த அப்படின்னு சொல்லி அவரையும் துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டா, சரி 2 பேரும் வாழ்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டாங்க மேடம். நீங்க போனீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கல்யாணம் 8 மாசத்துலயே தங்கச்சி கூட்டிட்டு 17 வயசு தாங்க மேடம். எங்க 17 வயசு தான். படிச்சிருக்கீங்களாமா? படிச்சதில்ல. ஒண்ணுமே படிக்கல. 17 வயசுல என்ன தெரியும்? வெளியில வேற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவரு தங்கச்சி கூட போயிருக்காரு. 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி 2 பேரையுமே அம்மா வீட்லயே கொண்டு போய் வச்சுட்டாரு. அங்கேயே வேலை பார்த்தாரா இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாரா? இல்லைங்க, அங்கேயேதான் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்தாரு. கோழிக்கடை வச்சு கோழிக்கடை வச்சு யார் வச்சு கொடுத்தது? எங்க பெரியமா. பெரியமாவே பணம் கொடுத்து வச்சு கொடுத்தாங்க. அது ஒழுங்கா பாத்துக்கிட்டாரா? இல்லைங்க மேடம், அதையும் பாத்துக்கல. இப்ப வந்து நாங்க வந்து கெட்டவங்க. இப்ப நாங்க சுத்திட்டு இருக்கிறோம். எங்களை வந்து மோசம்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க வந்து மோசங்களாமா? நாங்க வந்து எத்தனையோ பேர் என்னென்னோ பேர் சொல்றாரு. ரமேஷ், இன்னொரு பேர் என்னமோ சொன்னாரு. பேரெல்லாம் நிறைய பேர் சொல்றாரு. அவங்களெல்லாம் நாங்க வச்சுட்டு இருக்கோம் அப்படியே சொல்றா. அப்படின்னு அதெல்லாம் உண்மை இல்லைங்க மேடம். இதெல்லாம் அப்போயும் போய் தான். இப்ப உங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட இருக்காரு. பல பெண்களோட பழக்கம் இருந்தது, ஆனா இந்த பெண்ணோட பெர்மனன்ட்டாவே இருக்காரு. இப்ப கல்யாணம் பண்ணி எவ்வளவு வருஷமாவது இப்ப அந்த பெண்ணோட பழகி? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இருக்காருங்க மேடம். கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி எங்களுக்கே தெரியாது. எங்க வீட்டுக்காரர் வந்து நாங்க மெட்ராஸ்ல அடிக்கடிக்கு வருவோம். வந்து எங்க வீட்டுக்காரர் வேணும்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் ஸ்கூல் லீவ் எடுத்துட்டு வருவோம். ஸ்கூல் லீவ் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் அப்ப வந்து ஒரு மாசத்துக்கு வச்சிருப்பாரு. 1 மாசம் கழிச்சு மெட்ராஸ்ல வேலை பாக்குறேன்னு வந்தாரா? ஏன் மெட்ராஸ் விட்டீங்க அவரை? கோழிக்கடையில இருந்து இருந்து அங்க வேலை சரியில்லைங்க மேடம். எதுக்கு எடுத்தாலும் சொல்றது என்ன, எனக்கு இங்க சம்பாதனை இல்ல 2 குடும்பத்தை வச்சு காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ற. அப்படிங்க அதேதான் சொல்லுவா. அதனால 2 ஒய்ஃப் 4 குழந்தைகளையும் ஊர்லயே விட்டுட்டு வேலை தேடி வந்தாரு. அவர் சொல்றது என்ன தெரியுங்களா, நான் 3 வருஷம் ஆச்சு என் பொண்டாட்டியில விட்டு வந்து. ஆனா நான் வந்து தனியா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் சொல்றேன். உங்களே கொண்டு வச்சுக்க வேண்டியதானே? அதுக்காக இன்னொரு பெண்ணோட போய் எங்களை கொண்டு வச்சாலும் இந்த ஊர்ல வந்து இந்த சிட்டில இருக்கிறவங்களுக்கு 2 பொண்டாட்டில வச்சு வாழ முடியாது. அப்ப இன்னொரு பொண்ணோட வாழலாமா? ஒரு பொண்ணா இருந்தா வாழலாங்க மேடம். 4 குழந்தைங்க 2 பொண்டாட்டியோட வாழ முடியாது. ஓ, அப்படி சொல்றாரு. அதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாராமா? அதுக்கு வந்து காரணம் என்ன தெரியுங்களா, அவரோட நாயத்தை முன்னாடி கொண்டு வர முடியாது. எங்க நாயினா நாங்க வந்து மோசமா இருக்கோம், அதனால என் பொண்டாட்டி எனக்கு வேண்டாம். இதெல்லாம் இப்ப இன்னொரு பெண்ணோட பழகுறப்ப உங்களுக்கு கோவம் வருது. உங்க தங்கச்சி கூட ஒரு பழகுறது எவ்வளவு பெரிய ஷாக். அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணலையா? அப்ப கோவம் வரலையா உங்களுக்கு? மேடம் அப்ப வந்து எனக்கு 17 வயசு. எங்க வீட்டுக்காரு வந்து என் தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணி 8 மாசத்துல கோவம் வந்துச்சு. மருந்தெல்லாம் குடிச்சிருக்கேன். மருந்தெல்லாம் குடிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து எங்க தங்கச்சியை கேட்கலையா, என் வாழ்க்கையை நீ இப்படி கேட்ட அடிச்சும் போட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க, நம்ம உங்க தங்கச்சியோட வாழ்க்கை உங்க வீட்டுக்காரனால கெட்டுச்சு. இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவளோட வாழ்க்கை சேர்ந்து சமாதானம் பண்ணிட்டாங்க. சரி தங்கச்சி தானே ஏத்துக்கிட்டீங்க. இப்ப இன்னொரு பொண்ணு அப்படிங்கிறப்ப உங்களால முடியலைங்க. பேர் என்னம்மா? ராதாங்க மேடம். ராதாவா? ராதா காளிமாவோட தங்கச்சி. என்ன ராதா, முதல்லயே வந்து அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்பாங்க. முதல்லயே அக்காவுடைய வாழ்க்கைக்கு இப்படி நம்மளே வந்து எதிரியா போறோமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? உங்களுக்கு வயசு கம்மி, நான் இல்லைன்னு சொல்லல. பட் 16 வயசு பொண்ணா இருந்தாலும் நியாய தர்மம் தெரியுமில்ல.
அக்கா வீட்டுக்காரரோட நம்ம வந்து இப்படி போலாமா? அவருக்கு வந்து கல்யாணம் வீட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு மேடம். சரி. இப்ப எங்க வீட்டுக்காரர் எங்க மாமா வந்து உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை ராதா, வா உங்க அக்கா பாவம் ரொம்ப முடியாமதான் கூட்டிட்டு போனாங்க மேடம். எங்க கூட்டிட்டு போனாரு? எனக்கு வண்டியில வச்சு கூட்டிட்டு போனாங்க மேடம். சரி. அப்புறம் நீங்க அம்மா அப்பா யார்ட்டையும் சொல்லல? உங்க பெரியமா எங்க பெரியமா பெரியப்பா வேலைக்கு போயிட்டாங்க மேடம். செல்ல வச்சிருக்கோம். செல்ல இல்லைங்க மேடம். அப்போ வேலைக்கு போயிட்டாங்க. வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க மேடம். கூட்டிட்டு போயிட்டு இருட்டாயிடுச்சுங்களா, எனக்கு பயமா இருந்துச்சு. எங்க வீட்டுல கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் காலையில கொண்டு விடுறேன், இருட்டாயிருச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு எங்க சித்தப்பா ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க. கரூருக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படி மேடம் கூட்டிட்டு போயிட்டு அங்க 2-3 நாளா வச்சுட்டேன் அப்படிங்க மேடம். எனக்கு வழியும் தெரியாது. நீ கூட்டிட்டு போய் விட்டுரு எங்க அம்மா அப்பாட்ட அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அன்னைக்கு தொலைவிட்டு இருக்காங்க, இப்படி வந்து நீ கொண்டு விட முடியாது. சித்தப்பா வீட்டுல அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறதானே நீங்க? அவங்ககிட்ட சொன்னதுக்கு இவங்களுக்கு சாதகமா பேசுறவங்க மேடம். அதனால ஒன்னும் சொல்லாதடா, எனக்கு தொலைவிட்டு இருக்கிறாங்க, இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தனால நான் தெரியாம தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அப்படி அவங்களும் ஒன்னும் சொல்றீங்க மேடம் எங்க அம்மா அப்பாட்ட. எங்க அம்மா அப்பா வந்து எல்லாம் எங்க சொந்தக்காரெல்லாம் வச்சு தொலைவிட்டு இருந்துருக்காங்க என்னைய. என்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க அக்காவையும் உங்க மாமா உங்க அம்மா அப்பாவையும் கார் விட்டு கொண்டு ஓடுவேன், உங்க அக்கா வச்சு பொழைக்க மாட்டேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாமா வேணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் அப்படிங்க மேடம். அதனால எங்க அக்கா ஏதோ ஒன்று பண்ணிட்டு என்ன பண்றேன்னு சரி நான் அதே மாதிரி சொன்னேங்க மேடம். எங்க மாமா கூட நின்றுக்கிறேன், நீங்க போங்கன்னு சொன்னேன். எங்க அம்மா அப்பா திரும்பி போயிட்டாங்க. பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து பிள்ளை இப்படி சொல்லிட்டாலும் மனசு உடஞ்சு எங்க அம்மா உடஞ்சு போயிட்டாங்க. வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் எங்க அக்கா கூப்பிடக்கவே நானே எங்க மாமா வந்தாங்க மேடம். எங்க அக்கா எல்லாரும் சொல்லி கேட்டாங்க, நீ உங்க மாமா உங்க அக்காவும் கூட தங்கச்சி கூட போறியா இல்ல நீ இங்கே இருந்துக்கிறேன்னு கேட்டு, இந்த தங்கச்சி கூட நான் போறேன், எங்க வீட்டுக்கார கூட போறேன்னு சொல்லி எங்க அக்கா எங்க கூட வந்துட்டாங்க மேடம். அது வந்து எங்க அக்காவும் நானும் ஒற்றுமை தாங்க மேடம் இருக்கா. சரி எங்க அக்கா விட்டு கொடுத்தா நம்ம. அதாவது நீங்க வந்து இப்ப மாமா மேல ஒரு காதல் அப்படி இல்ல, உங்களுக்கு கல்யாணம் அவர் கூட வாழணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரியும். ஒரு விதமா ஏமாத்தி சின்ன பொண்ண ஒரு விதமா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க மேடம். எங்க அக்கா மிரட்டி முதல்ல ஏமாத்துற இருக்காரு, அப்புறமா மிரட்டி இருக்காங்க மேடம். என்ன பண்றோனே தெரியாம அந்த பொண்ணு சரின்னு சரி எங்க அக்கா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். எங்க அக்காவே நம்ம அக்காவே வேணும், எங்க அக்கா ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்றேன்னு சொல்லி அந்த விருப்பம் ஒட்டுட்டேங்க மேடம். இப்ப வரைக்கும் என் தங்கச்சி கூட நான் சண்டை போட மாட்டேங்க. அவளுக்கு என்னமா தெரியும், ஒருத்தர் ஏமாத்தி கூட்டிட்டு போனவன் எங்க வீட்டுக்கார இப்ப இருந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தான் இருக்கா. அப்படி அப்புறம் அவளை மட்டும் விடுவா அப்படிங்களா அப்படின்னு சரின்னு நாங்க ஒத்துமையா ரொம்ப ஆடம்பரம் கொண்டு வச்சிருந்தேன் அப்படி மேடம். 2 பேரும் மாசமா இருக்குங்க மேடம். அப்ப 12 மணிக்கு வருவா அப்படிங்க மேடம். ரொம்ப பசிக்குன்னு சொன்னா சேமிய கதவை தட்டி சேமியாச்சு கடையை சாப்பிடுங்க, தூக்கி 20 ரூபா தூக்கி வீசுற அப்படிங்க மேடம். 20 ரூபாய்க்கு அளவா வாங்கி தின்னுங்க அப்படின்னு சொல்லி மாமனாரு மாமியா குழந்தைய நாங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் எங்களை சரிதாங்க மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு கொடுத்ததே இல்ல, கொடுக்கவே மாட்டாங்க மேடம். அப்படியெல்லாம் பிரெக்னெண்டா இருந்த டைம்லயே உங்களுக்கு சாப்பாடு கிடையாது மேடம். அப்பவே சரி இப்படியே ரொம்ப நாள் குழந்தைகளை பிறக்க வரைக்கும் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு பிறக்க வரைக்குமே இருந்தேங்க மேடம் கஷ்டப்பட்டு. இப்படி எத்தனை நாளைக்கு பசியோடவே இருக்கிறேன்னு சொல்லி எங்க பெரியமா பெரியப்பட்டே வந்துட்டேங்க. எங்க அக்காவை நானும் கூட்டிட்டு வந்துட்டோம். இப்படி ஏதாங்க மேடம் 10 வருஷமா காலத்தை ஓட்டிட்டே இருந்தோம். இப்போ ஒரேடியா வேற பெண்ணோட போயிட்டாரு. இப்ப வந்து சென்னைக்கு வந்த அப்படிங்க மேடம். பெரிய பொண்ணுக்கு 12 வயசு ஆச்சுங்க மேடம், 8வது படிக்கிறா. அவளையும் கூட்டிட்டு சின்ன பிள்ளைங்க கூட்டிட்டு சென்னைக்கு வருவாங்க மேடம். அங்க இருந்து போன் பண்ணி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க மேடம். கூப்பிட்டு வந்து இன்னும் வார்த்தை இல்லைங்க மேடம், வச்சே கேட்பாடிங்க மேடம். இப்படி மோசமா தெரியுங்க அப்படியே நாங்க சத்தியமா அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். நான் குழந்தைக்கு வேண்டி வர்றேங்க மேடம். காண்டவங்க நேரமே குழந்தைக்கு நேரமே படிக்கிறேங்க மேடம். ஆனா எங்க குழந்தைக்கு வேண்டி நம்ம எங்க கெட்ட பேர் எங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கவே மாட்டேங்க மேடம். அப்படி போற பொண்ணுகளும் கிடையாது. ஆனா நீ தப்பா போறதுக்கு வேண்டி ஊருக்கார நம்பருக்கு வேண்டி நீ மோசமா போறதுனால எங்களை அப்படி பேசப்படுங்க மேடம். நீங்க இப்படித்தான் போறீங்க, அதனாலதான் பேசி பேசி உங்களை வீட்டுல இருக்கவே விடுறது இல்ல. உங்களை திருப்பி ஊருக்கு போறாப்புல பண்ணிடுறது, ஊருக்கு போற மாதிரி பண்ணிட்டு தான் வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப எவ்வளவு காலமா அந்த பெண்ணோட இருக்கிறது உங்களுக்கு 6 மாசம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த பொண்ணோட வாழ்றது? போன் பண்ணுவேன் மேடம். நான் போன் பண்ணுவோம். போன் பண்ணுவோம் அந்த பொம்பளை தான் எடுப்பா. எடுத்து என் புருஷங்க நீங்க எதுக்கடி போன் பண்றீங்க, நீங்க யாருடி, என் புருஷங்க நீங்க போனெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு 7 அனந்தம்பி இருக்குது, நீங்க சென்னைக்கு வந்து ரயில் ஏறி இறங்குனீங்கன்னா உங்களை பிளேடு போட்டு விட்டுருவா அப்படி
அப்படியாச்சும் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்கடி. அப்படியே அந்த பொம்பளை இன்னும் இல்லைங்க மேடம். எந்த ஏரியால இருக்காங்க இப்ப உங்க வீட்டுக்காரர்? எந்த ஏரியால மெட்ராஸ்ல இருக்காரு? இந்த ஏரியா இல்லைங்க மேடம். ஆனா அந்த பொம்பளை வந்து இந்த ஏரியான்னு எங்களுக்கு தெரியாதுங்க மேடம். இந்த எந்த ஏரியான்னு தெரிஞ்சு நாங்க போய் கண்டுபிடிச்சு என்ன மேடம் சொல்லி சொல்றது இல்லைங்க மேடம். ஆனா அந்த பொம்பளை அடிக்கடிக்கு எங்கிட்ட போன் பண்ணி மிரட்டுவாங்க மேடம். எங்க குழந்தைய வேணா கேட்டு பாருங்க மேடம். குழந்தையில மிரட்டுவா. சின்ன பிள்ளை மட்டும் அவங்க அப்பா மேடம் ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க மேடம். 3 பேர்த்த விட சின்ன பிள்ளை ரொம்ப பாசம் வச்சிருப்பா. அதனால அப்பா நீ வந்துருப்பா, பொம்பளை விட்டுட்டு வந்துருப்பா, எனக்கு ஸ்கூலுக்கு போனா அப்பா எல்லாம் வந்து கூட்டிட்டு போறாங்கப்பா, ஆனா எனக்கு ஆசையா இருக்காதப்பா. அந்த புள்ள தினத்துக்கு போன் பண்ணி அழுவாங்க மேடம். அவங்க அப்பா நினைச்சு காய்ச்சல் வந்து கொண்டு அட்மிட் எல்லாம் பண்ணி குளுக்கோஸ்ல இறக்கணுங்க மேடம். அந்த புள்ள தினத்துக்கு போன் பண்ணி அழுவாங்க. அப்பா நீ வந்துருப்பா, நீங்க எனக்கு வேணுப்பா அப்படின்னு சொல்லி அழுவாங்க மேடம். அப்பவும் மனசு அழகாதுங்க மேடம். நீ அம்மா அப்பாவுக்கு வரடி வரவாளப்பா, ஸ்கூலுக்கு அது வந்து என்னை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு ஆடுவாங்க மேடம். ஆனா அப்ப மனசு அழகிறது இல்லைங்க மேடம். எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை அவர் வந்து பார்த்து? 6 மாசமா எட்டி கூட பாக்குறது இல்ல, ஒரு தடவை கூட வந்து பாக்கல குழந்தைகளையும் மேடம். புதூர்ல வந்து ஒரு பொம்பளை வச்சுட்டு இருந்து நாங்க வந்து எங்களுக்கு கோவம் வந்து புதூர்லயும் நடந்தது இந்த வேலை. புதூர்ல பக்கத்துல ட்ரெயின் வீட்டுல ஒரு பொம்பளை வச்சிருந்தாங்க மேடம். அந்த பொம்பளைக்கு 2 குழந்தை இருக்கு. அப்ப அந்த போன்ல சிம் கார்டு பார்த்து நாங்க வந்து கண்டுபிடிச்சோங்க மேடம். அந்த பொம்பளையே எங்க வீட்டுக்காரர் பேசுறது கண்டுபிடிச்சுங்க மேடம். கண்டுபிடிச்சிட்டு செல் கடையில் போட்டு காட்டினாங்க மேடம். போட்டு காட்டிட்டு சரி இப்படியா பண்றேன்னு சொல்லி அந்த பொம்பளை புடிச்சு அடிச்சு போட்டாங்க மேடம். நானே கோவம் வந்து எங்க வீட்டுக்காரரை புடிச்சு திட்டி அனுப்பிச்சுட்டாங்க மேடம். அந்த மாணவர் அப்ப புதூர் விட்டு வந்தவர் தான் இப்ப ஒரு பொண்ணோட பழகுறாருன்னு சொல்றீங்களா? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்மணி பண்ண. ஆனா போன் பண்ண என் பேரு கண்மணி. உண்மையான பேரான்னு தெரியாது. தெரியாதுங்க. ஆனா கண்மணின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த லேடி போன் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? போன் நம்பர் இருக்குதுங்க மேடம். அந்த அவர்கிட்ட கொடுத்துருக்குங்க. கொடுத்துருக்கீங்களா போன் நம்பர்? கொடுத்துருக்குங்க மேடம். அதுக்கு முதல்ல உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு பேசி பாப்போம். சரிங்க. உங்க 2 பேர்த்தோட வீட்டுக்காரர், உங்க வீட்டுக்காரர் பேர் என்னமா? மாரிமுத்து. மாரிமுத்து. மாரிமுத்து கூப்பிட்டு பேசி பாப்போம். உங்க பேர் என்ன? பேர் மாரிமுத்து. மாரிமுத்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த சேர் சர்வீஸ் பண்ற வேலை செஞ்சுட்டு. சேர் சர்வீஸ் பண்றீங்களா? சோஃபா பண்ணுவீங்களா இல்ல சேர் சர்வீஸ் பண்றீங்களா? சோஃபா, இந்த கம்ப்யூட்டர் சேர், இந்த வீல் சேர்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ற வேலைங்க மேடம். ஓகே. தினம் வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு இருக்கு, ஒரு நாளைக்கு அது சொல்ல முடியாது. சொந்த வேலைங்க மேடம். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காதுங்க. அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் அவ்வளவு சரியா போலியா பிசினஸ்? அப்போ அதான் ஒரு அளவுக்குங்க. ஒரு நாளைக்கு இருக்கு, ஒரு நாளைக்கு இருக்காது. குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு இருக்கா? அப்படிதான் இருந்துட்டு இருந்ததுங்க முதல்ல. இப்போ உங்க பிரச்சனைதான் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப். என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை கேட்டா, இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? மாதிரி இப்ப நான் வந்து மெட்ராஸ்ல இருக்கேங்க. நான் வந்து 3 வருஷம் ஆச்சுங்க மெட்ராஸ் வந்து. சரி. ஃபேமிலி பிரச்சனைனாலதான் வந்தேங்க. சரி, என்னாச்சு? என்ன ஃபேமிலில என்ன பிரச்சனை? ஃபேமிலியில வந்து எனக்கு 99 கல்யாணம் ஆச்சுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுங்க காளியம்மா கல்யாணம் பண்ணுங்க. 2வது வந்து லவ் மேரேஜ். அவங்க தங்கச்சி வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு பழக்க வழக்கம் ஆயிடுச்சுங்க. 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்படியா? ஆமாங்க, விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுங்க. சரிங்களா? கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 குழந்தை, சின்னவங்களுக்கு 2 குழந்தை, பெரியவங்களுக்கு 2 குழந்தை ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் லைஃப்ல நல்லா தான் போயிட்டுதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்தாங்க. அவங்க அம்மா இப்போ அவங்க வந்து இங்க வந்து ஒரு 5 வருஷம் இருக்குங்க. இங்க வந்து அவங்க அம்மா வந்ததுலேருந்தே பிரச்சனை. அவங்க அம்மா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. வேற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கல்யாணம், இவங்க அப்பா விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்க. அங்க போய் டெல்லியில வந்து சேனா பவன் ஆபீஸ்ல வேலை, மிலிட்டரி ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படிங்க. யார்? அவங்க அம்மாவா? அவங்க அம்மா. அவங்க கூட்டிட்டு போனவர் அவர் இறந்துட்டா அப்படிங்க. மிலிட்டரிக்காரர் அவர் இறந்துட்டா அப்படிங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா அங்க தனியா இருந்துச்சுங்க. அப்புறம் தனியா இருக்கிற கஷ்டப்பட்டு இப்போ எங்க கூட அடிக்கிறதுக்கு ஃபோன் கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கோம். அப்போ நாங்க இங்க தனியா இருக்க கஷ்டமா இருக்கு, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அப்போ நான் தான் போய் கூப்பிட்டு வந்துட்டேங்க. அந்த அம்மா என்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சு அதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னு தெரியலீங்க. அது கொஞ்சம் ஹஸ்பண்ட் இல்லாதனால அந்த ஒரு இதாவே இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் அந்த வயசுல கூட, இப்ப அந்த அம்மா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அந்த வயசுல கூட எனக்கு இன்னொரு மேரேஜ் வேணும், நீங்க வந்து. என்ன வயசு இருக்கு உங்க மாமியாருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா நான் கூட்டு வரும்போது 45, இப்போ 50 கேரண்டியா இருக்குங்க. ஏன்னா எனக்கே வயசு 35 ஆச்சுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா 50 இருக்கும். ஏன்னா வந்து இப்போ அவங்க ஃபேமிலி, என் ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அங்கிருந்து கொச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த அம்மா வேலை பார்த்தாங்க. வேலை அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரோட வேலை இந்த அம்மா கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா வந்து கொச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அங்க எர்ணாகுளத்துல 2 வருஷம் இந்த மாதிரி இருந்தாங்க. அங்க இருந்து மறுபடியும் அங்கே இருக்கிற கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து வீட்டுக்கு கோயம்புத்தூர், நாங்க கோயம்புத்தூர்ல தான் இருந்தோங்க. கோயம்புத்தூர் வந்து போற கஷ்டமா இருக்குது. நாங்க வந்துட்டு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு கோயம்புத்தூர் இங்க அக்ரானியில் கிடைச்சிருச்சுங்க. கிடைச்சி கொஞ்ச நாளா வந்து புலிகோளங்கிற ஒரு ஊர்ல கோயம்புத்தூர்லிங்க, அங்க வந்து
ஹாஸ்டல் இருந்தா அப்படிங்க அவங்க அம்மா. அப்பவும் கஷ்டமா இருக்கு, நான் உங்க கூடயே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு. சரி அம்மா தானே தரவங்க இருந்துட்டுங்க, எனக்கு கொஞ்சம் பாரம் கம்மியா இருக்கும். ஆக்சுவலா உண்மையா தாங்க, அவங்க வந்து கொஞ்சம் பாரம் கம்மியா இருக்கு நான் நினைச்சதுங்க. சம்பாதிக்கிறாங்க, ஏன்னா என்ன எனக்கு 4 குழந்தை 2 ஒய்ஃபும் போது கொஞ்சம் சப்போர்ட்டா தான் நல்லா இருக்குமே நான் நினைச்சது உண்மைங்க. அது எனக்கே பாதகமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஜென்ஸ் லிங்க் கொஞ்சம் இருக்கும் போல் இருக்குதுங்க. இப்போ அப்ப இருந்துச்சுங்க. இப்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்மா இருந்துச்சுங்க. ஆனா அவங்க வந்து அந்த லிங்க் வந்து இருந்ததுனால வந்து நான் வந்து அதை கண்டிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேங்க. இந்த மாதிரி 2 பொண்ணுங்க என் ஒய்ஃபு வீட்டுல இருக்கிறாங்க, நீ வந்து இந்த போன் கான்டாக்ட் வச்சுக்காத, எங்கேயோ ஆபீஸ் சைடு வச்சுக்கங்க, உங்க தப்பு நான் வந்து உங்களை கண்டிக்கல, ஏன்னா மாமியா உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அதனால நீங்க எப்படி அதை பத்தி நான் சொல்ல விரும்பல, அதனால நீங்க என்னமோ பண்ணீங்க, வீட்டு லெவலில் கொண்டு வராதீங்க அப்படின்னு எவ்வளவோ தடுத்து பார்த்துங்க மேடம். அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு சுய கௌரவங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நான் சம்பாதிக்கிறேன், நீ வந்து சாதாரண தொழில் பண்ற, உனக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டியது இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்றதை வீட்டில் சட்ட, சரி பரவாயில்ல அப்படி கூட இருந்துட்டு போங்க, ஆனா வீட்டுக்கு வந்து அனாவசியமான போன் கால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆரம்பத்துல தடுத்தங்க. அந்த அம்மாக்கு என்ன கடைசியில் என்ன பார்க்க போனா, இவன் வீட்டுக்குள்ள இருந்தான்னா நம்மளோட சுதந்திரம் பாதிக்குது. ஏன்னு கேட்டா ஒரு தனி ஆணவங்க, நம்ம கிட்ட பணம் இருக்குது, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் என்னமோ அந்த பணம் வந்திருக்கும் போல இருக்குது. அந்த பணத்தை வச்சிருந்து அப்புறம் இந்த அம்மா வேலை செஞ்ச சம்பள பணத்தெல்லாம் கொஞ்சம் வச்சிருந்து கையில் கொஞ்சம் பணம் 7-8 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வச்சிருந்ததுங்க. அப்புறம் வந்து அதான் அந்த அம்மானால கொஞ்சம் பிரச்சனை குடும்பத்தில் வந்ததுங்க. நான் தடுத்து பார்த்தேன், கேட்கலீங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு 2 பேரும் அவங்க அம்மா பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சொத்து இருக்குது, நம்மகிட்ட சொத்து கிடையாது, அவங்க கூட சொத்து இருக்குது. ஒரு வகையில் அம்மா வேற. இப்படி பார்க்கும்போது 3 லேடிஸ் சேர்ந்து என்ன முட்டாள் பண்ணிட்டாங்க கடைசி டைம்ல. அதாங்க நான் வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளுக்கு வந்துட்டாங்க. நீங்க ஏன் வந்து கல்யாணம் பண்ணி அவசரமா தங்கச்சி கல்யாணம் பண்ணீங்க, அக்கா கல்யாணம் பண்ணி மேடம்? அந்த தப்புக்கு எனக்கு இப்ப கூட நீங்க தண்டனை வாங்கிக்கணும். அனுபவிச்சிட்டேன். ஆக்சுவலா இந்த 3 வருஷத்துல அனுபவிச்சிட்டேன். அதுக்கு தண்டனை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, ஒன்று வந்தா தப்புதாங்க, தப்புதான், 100% தப்புதான், ஒத்துக்கிறேன். ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னு தேர்ன தப்புதாங்க. ஆனா அது வந்து வருஷம் 13 ஆகி போச்சு. ஆனா 10 வருஷமா தான் கூட ஒழுக்கமா வந்தாங்க. இந்த 3 வருஷமா வாழல. இந்த 10 வருஷம் நல்லா தான் இருந்தேன். பக்கத்துல ஒரு பெண்ணோட தொடர்புல இருந்தீங்கன்னு சொல்றேன். இல்லைங்க மேடம், அது வந்து சும்மா ஒரு பேச்சுவார்த்தை தாங்க. நான் வந்து கூட்டிட்டு வந்து குடும்பம்லாம் நடத்தலைங்க. சும்மா பேசினா அதை வந்து இவங்க சேர்ந்த தப்பை மறைக்கிறதுக்கோசரம் அதை என் மேல பழி சுமத்தினாங்க. அங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கான்னு. நான் யாரையும் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண வாழ கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் தனியா தான் இருக்கேங்க. சரிங்களா? அது வந்து கண்மணி யாரு? கண்மணி யாரு? கண்மணி இங்க வேலை செய்யற பொண்ணுங்க மேடம். எனக்கு இந்த சேர் ரிப்பேர் பண்றதுனால பின்ற குணுப்பு கொடுப்பேங்க. உங்க போனை ஏன் அந்த பொண்ணு எடுக்குது? சில டைம்ல எடுத்து பேசுவாங்க மேடம். அது எப்படி வந்து ஒரு செல்போனுங்கிறது நம்மளுடைய பர்சனல் மேட்டர், வெரி பர்சனல். அந்த போன்ல உங்க ஒய்ஃபுக்கு கூப்பிடுறப்போ சரிங்க, எதுக்கு வேற ஒரு பொண்ணு எடுத்து பதில் சொல்லணும்? இவ்வளவு க்ளோஸா என்ன அந்த பொண்ணோட உங்களுக்கு? அப்படி க்ளோஸ் எல்லாம் இது இல்லைங்க மேடம். அதாவது வந்து வேலைக்கு கூட்டிட்டு போயிருக்கு, வேலைக்கு வருவாங்க, ரிப்பேர் பண்ண. ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் எடுக்கும் போல இருக்கே, வேற எதுவும் பசங்க எல்லாம் எடுக்கிறது இல்லையே. அப்படி நீங்க போன அங்கங்க வச்சுட்டு போற ஆளா இருந்தாலும் கூட வேற யாரும் எடுக்கிறது இல்லையே, அந்த பொண்ணு தான் எடுத்து பதில் சொல்லுதாமே. போன் வந்து கேர்லெஸ்ஸா எப்பவும் வச்சிட்டு போவாங்க. போன் வந்து பெருசா யூஸ் இந்த காலத்துல அப்படி வைக்க கூடாது தெரியுமா? போன் இமிடியேட்டா காணா போயிடும். இப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 3 வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவங்க லிங்க் வச்சிருந்தாங்க. யார் கூட இல்லைங்க? யார் உங்க ஒய்ஃப்? 2 பேருமா? ஆமா வச்சிருந்தாங்க. 2 பேருமே வச்சிருந்தாங்க. குற்றச்சாட்டுப்படி 2 பேருமே வச்சிருந்தாங்க. யாரு? அவன் வந்து ரமேஷ்னு ஒரு பையன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. பெரியவங்க கூட தொடர்பு, பெரியவங்க கூட. இவங்க அம்மா வந்து வீட்டுக்கு அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து பழக்கப்படுத்திட்டு அப்படிங்க. அது நாளடைவில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுங்க. யாரு? இவங்க அம்மா பொண்ணுகளுக்கு 3 பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இவங்க அம்மா மூலியமா தான் வந்து பாண்டிங்க அவன் பேருங்க. அவன் ரொம்ப கருப்பா இருப்பாங்க. இவங்க அம்மா கூட லைப்ரரியில வேலை செய்யற பையங்க. அப்புறம் பெரிய கூட வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ்னு ஒரு பையங்க. 2 பேரும் நல்ல லிங்க் ஆயிடுச்சுங்க. நான் 2-3 டைம் போய் பார்த்தேங்க. நைட் டைம்ல நான் வீட்டுக்கு போறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே போன் பண்ணி 10-15 பசங்களை வர வச்சிருவாங்க வீட்டுக்கு. வந்து நான் போனா அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு போன்ல 15 பசங்களை வர வைக்கிறாங்க. மாமியாருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குங்க. இவங்களுக்கு செல்வாக்கு வளர்த்திட்டாங்க, அந்த இடத்துல வளர்த்திட்டாங்க. வளர்த்தி வர வச்சிருவாங்க. வர வச்சு சும்மா ஒண்ணுமில்ல பிரச்சனைக்கு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தப்ப நான் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சு புது ஸ்கூல்ல தான் 4 பேர் குழந்தை படிச்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து நான் வந்து வெளியே சொல்லல, அவங்கள கண்டிக்கும் இல்லைங்க. நான் நல்லதான் உங்களுக்கு பண்ணேங்க. 4 குழந்தையில அப்பவே போய் என் மனசுல தப்புன்னு பட்ட ஆரம்பிச்ச உடனே சரி நம்ம இந்த ஊர்ல இருந்தது இனிமேல் தப்பு, நம்ம வெளியே போயிட்டு வர டைம்ல நம்ம மாமியை ஏதாவது குடும்பத்துல குழப்ப துண்டு பண்ணிட்டா அப்படி இதை வந்து நம்ம குழந்தை ஃபியூச்சர் பாதிச்சிடனால நம்ம பெருசுப்படுத்திக்கணும்னு சொல்லி போட்டு அங்க இருந்துங்க சோமனூர் கொண்டு வந்து குடி வச்சேங்க. இவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா 2 பேர் அக்கா தங்கச்சி கேட்டு 10 வருஷம் ஆச்சு. அவங்க ஒழுக்கமா 60 குடும்பம் நடத்திருக்கணும். நான் இங்க எங்க ஒரு செகண்ட் காணாம வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைனா கூட அவங்க அங்க அந்த ஊர் புதுர் போயிருவாங்க. சண்டை போட்டு துரத்துறது இல்ல, சண்டை போட்டு துரத்தலைங்க. அது வந்து அவங்க அபண்டாபான பொய்யுங்க. குழந்தைங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும். என் குழந்தைங்க லைஃப் இந்த ஸ்டேஜுக்கு இன்னைக்கு இங்க வந்தது காரணமே வந்து எங்க அவங்க வளர்ப்பு அப்பாவும் அவங்க அம்மா வந்தாங்க மேடம். என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் அவங்க மனைவிகளோட குழந்தையோட வாழ்ற. எனக்கு இந்த அவமானத்துக்கு மேல அவங்க கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லைங்க மேடம்.
அவர் வந்து சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. கேட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க அதுக்கு பதில்? அது இப்ப இவர் என்ன சொல்ற அப்படிங்க, நான் வந்து இப்போ நாங்க எங்க 2 பேத்தையும் வச்சு பொழைக்க மாட்டேன், இவளுக்கு எங்க அம்மானால இப்ப காசு கொஞ்சம் கஷ்டனாலதான் இவளுக்கு எங்கிட்ட வராளுங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லைங்க மேடம். மெட்ராஸ்ல கூட்டிட்டு வந்து வச்சேன், நான் துரத்தி விட்டேன்னு சொன்னேன். நீங்க கேக்குறீங்க நான் தான். ஆனா 2 மாசத்துல அங்க இருக்கிறவங்க இதே பல்லாவரத்துல போய் விசாரிச்சு வேணா பாருங்க. ஆனா நைட்டும் பகலும் குடிச்சு போட்டு இப்ப 2 மாசமா நீ குடிக்கிறது இல்ல, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க இருக்கும்போது எங்களை பார்த்தா உனக்கு குடிக்கணும்னு தோணுது. இப்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் ஆச்சு அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணி. அந்த பொம்பளை வந்து அவ சொன்னாலாமா, அந்த பல்லாவரத்துல இருக்கிறவங்க சொன்னாங்களாமா, நீ 2 கொண்டாட்டி கட்டுனடா, அந்த பொம்பளை என்னால உன்னை குடி நிறுத்த முடியல, இப்ப வந்தவோ உடனே குடி நிறுத்திட்டா பாரு, உன்னோட வாயிலே நீயே தான் என்கிட்ட போன் பண்ணி சொன்ன. போன் பண்ணி சொன்னா அப்படி அவகிட்ட போன் பண்ணி என்ன சொல்றாரு, எம் பொண்டாட்டி பேசுவாடி, 2 பேத்தையும் பேசுவாடி, உங்க அக்கா விட்டுட்டு உன்னை வச்சிருந்தா உன்னை உங்க அக்காவை திட்ட முடியுமா? உன்னை உங்க அக்கா திட்ட முடியுமா? வேற ஒரு கல்யாணம் பண்ணனால வார்த்தை 2 பேரும் கேட்க வைப்பேன். இவங்க செஞ்ச குற்றங்களை மறைக்கிறதுக்கு வந்து இவங்க பழி போடுறாங்க. என் குழந்தைய வச்சு தாண்டா, நீ செஞ்சது தப்பு. நீ இதே குழந்தைய வச்சு தாண்டிட்டு அங்க போக மாட்டேன்னு சொல்லி திரும்ப அங்க போன குழந்தைய வச்சு தாண்டா, நீ வந்து என் குழந்தைய கொண்டாடி ஏமாத்திட்டு நீ வந்து இப்ப ஒரு பொம்பளை நீ வச்சிட்டு இருக்கிற. அந்த பொம்பளை தாலியை நீ சொல்ற தப்பு எல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் இவங்க 2 பேரு அக்கா தங்கச்சி தானே எவ்வளவு தெளிவா வந்து பேசுறாங்க. 3 வருஷமா ஒரு புருஷன் கூட 10 வருஷமா பொழைச்சு இந்த 3 வருஷம் மட்டும் ஏன் மேடம் 10 வருஷம் வராத பிரச்சனை? புருஷன் கூட இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? கூட இல்லன்னா இவங்க வீட்டுல இருக்கிற விடலீங்களா மேடம்? நீங்க சொல்றதுல சில உண்மைகள் இருக்கலாம், ஆனா பல பொய்கள் இருக்கு. அவங்க சொல்றதுல சில மாற்றங்கள் இருக்கலாம், அதுல பல உண்மைகள் இருக்கு. என்ன எப்படி இருந்தாலும் ஆரம்பமே உங்க வாழ்க்கை வந்து சரியில்லாம இருந்திருக்கு. பல பெண்களோட தொடர்பு 2 மனைவிகள் இருக்கும், உங்களுக்கு பிற பெண்களோட தொடர்பு இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போய் வசமா சிக்கிட்டீங்க போல இருக்கு. அதை விட்டு வெளியில வர முடியாம அவங்க 2 பேர்த்தையும் டோட்டலா அவாய்ட் பண்றீங்க. இது அப்படியே வந்து ஆப்போசிட்டா நடக்குது. தேவையில்லாத ஆம்பளைகளை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்து குடும்பம் நடத்திட்டு பழி அப்படியே என் மேல திருப்பி இவங்க வந்து அபாண்டமா பழி சொல்றாங்க. தப்பு, இவ்வளவு பெரிய தப்பு, அநியாயமா. அந்த பொண்ணோட இவர் இருந்ததை பார்த்த யாராவது சாட்சி இருக்காங்களா? யார் வந்திருக்காங்க? மகேஷ் வந்திருக்காரா? அப்போ நம்பர் இருக்கா? பேசலாமா? பேசி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, யார் பேசுறாங்க? ஹலோ, மகேஷ் இருக்காரா? மகேஷ், நீங்க வந்து இந்த காளியம்மாள் ராதாவுடைய அத்தை பொண்ணா, மாமா பொண்ணா? ஆமாங்க, நான் அவங்க அத்தை பொண்ணுதாங்க. பக்கத்து வீடா? அத்தை பொண்ணுங்க. அத்தை பொண்ணு. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நாங்க இங்க நாகராஜபுரங்க. நாகராஜபுரம் எங்க? எங்க வீடு பக்கத்துல. ஓ, புதூர் பக்கத்துலயா? ஒரு 2 இல்ல, அவங்க வீட்டுக்காரருமா. நாங்க ஜீ தமிழ் டிவில இருந்து நிர்மலா பெரியசாமி பேசுறேன். சரிங்க. அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. உங்க மாமா பொண்ணு 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. ஆமாங்க. அவங்க வீட்டுக்காரரும் இங்க இருக்காரு. அவங்க வீட்டுக்காரரு வேறொரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஆலந்தூருக்கு வந்தாரா? ஆமாங்க, அங்க வந்தாருங்க. எங்க ஊர் தான் வந்தாருங்க. எங்கிட்ட ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வந்தாருங்க அவரு. அப்படியா? ஆமாங்க. இல்ல, வேறொரு பொண்ணை கூட்டிக்கிட்டு இல்லம்மா, வேறொரு பொண்ணை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கு வரலீங்க, நாங்க வேற செய்யற பக்கம் வந்தாருங்க. சரி, பாத்தீங்க அப்போ இன்னொரு பொண்ணோட வர? என்னங்க? பாத்தங்க. அது உண்மையா? அது என்ன கல்யாணம் பண்ணி இருந்தாரா அந்த பொண்ணு? கல்யாணம் பண்ணிருக்காருங்க. பண்ணிருக்காரு. உங்கள்ட்ட சொன்னாரா? உங்கள்ட்ட என்ன சொன்னாருமா? டைவர்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து எங்கிட்ட சொன்னாருங்க. சரி சரி. ஆனா வந்து அக்காவோட கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னாருங்க. சரி, உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க 2 பேரும், ராதாவும் காளியம்மாவும். ஆமாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க டைவர்ஸ் பண்ணாங்களா ஹஸ்பண்ட? கூட என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க நடவடிக்கை என்ன? பக்கத்துல தானே இருக்கிறீங்க. நீங்க எப்படி அவர் சொன்னது நம்புறீங்க? ஏன்னா அண்ணன் தாங்க அது. ஓ, இவரு உங்களுக்கு அண்ணன் தானா? அண்ணன் தாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து இப்படி 2 பேர்த்தையும் முட்டு போட்டு இப்படி போவாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கலீங்க. அப்படியா? சரி, அவர் என்ன சொல்றாரு? அவரோட மனைவிகள் 2 பேரும் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு வேற ஒரு பழக்கம் இருக்கு, அதனால என் கூட வாழ மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. அது உண்மையாமா? அது உண்மையாமா? சொன்னாருங்க. இல்ல இல்ல, அது உண்மையான்னு கேக்குறேன். நீங்க பக்கத்துல இல்ல இல்லைங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுங்க. இவர் வந்து எங்கிட்டே சொன்னாருங்க, இது மாதிரி 2 பேரும் தப்பா இருக்கிறாங்க, நீ போய் புதூர்ல போய் விசாரிச்சு பாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க. சரி. ஆனா நான் போய் புதூர்ல போய் விசாரிச்சுங்க. சரி. என்னை வந்து என்னை அடிக்காத கூட அங்க இருக்கிறவங்க என்னை பேசுறாங்க. அப்படியா? என்ன உங்க அண்ணன் கூட தெரியாம நீ இப்படி வந்து என்கிட்ட வந்து கேக்குறியம்மா
ஆனா எங்க அண்ணன் சொல்லிதான் நான் போனேங்க அங்க. சரி சரி எங்க அண்ணன் சொல்லிதான் நான் போனேங்க. எங்க அண்ணன் சொல்லிதான் போனேன். சரி. ஆனா வந்து எங்கண்ணை வந்து அவங்க அடிக்காத குறையா கேக்குறீங்க. எப்படிமா நீ அந்த 2 பொண்ணுங்க பார்த்து நீ இப்ப தப்பா நீ என்கிட்ட பேசுற அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்னைதான் சத்தம் போடுறாங்க. வேற பெண்களோட தொடர்பு எப்பவுமே உங்க அண்ணனுக்கு இருந்துகிட்டு இருக்குமா? ஆமாங்க. ஆமா இல்ல, சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ஆமாங்க. ஒய்ஃபோட மட்டும் இல்ல, எப்பவுமே வேற பெண்களோட பழகிட்டு தான் இருந்திருக்காரு. இருக்குங்க இருக்குது. அப்ப அக்கா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணம் ஆயிருக்குங்க அண்ணனுக்கு. ஐயோ, அது வேறயா? ஆமாங்க. ஓ, எல்லாத்துக்குமே தாலி கட்டுறதுதான் இவரோட ஸ்டைல் போல இருக்கு. ஆமாங்க. மாரிமுத்து, இதுக்கு மேல என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கும்பாங்க. உங்களுடைய சொந்த சிஸ்டர், இதுக்கு மேல விசாரிக்க வேண்டியதே இல்ல. பேசுறப்பவே வந்து நீங்க என்ன சுயநலமா பேசுறீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு வந்து இந்த குடும்பமும் இந்த 2 லேடிஸும் உங்களுக்கு வேண்டாம். அந்த 4 குழந்தைங்க பர்டன் உங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு பெண்ணுடைய கனெக்ஷன் வந்து அப்படி சொல்லீங்களே, நான் என் குழந்தையில வேண்டாம் சொல்லுங்க. குழந்தை சரிம்மா, 4 குழந்தைகளை உங்க அப்பாட்ட விட்டுருங்க, அவர் பாத்துக்குவாரு. சொல்லுங்க, நான் வளர்த்துறேன். ஆனா அந்த பொம்பளை வச்சுட்டு அந்த பொம்பளை சித்திரவதை வாழ்றோம். என் குழந்தை விட்டு எங்களால இருக்க முடியாதுங்க மேடம். எங்க வீட்டுக்காரவே எனக்கு குழந்தை வேணுங்க மேடம். எனக்கு அனுப்புங்களேன், இருந்தா வந்திருந்தா. மாரிமுத்து, நிறைய தப்பு உங்க மேலதான் இருக்கு. அருமையான குழந்தைங்க, எவ்வளவு நல்லா இருக்குது குழந்தைங்க. நல்ல குழந்தைங்க தாங்க மேடம். இப்ப அவங்களுக்கு வேண்டிதான் நான் இவ்வளவு தூரம் நான் ரிஸ்க் எடுத்து இறங்கி வந்தேங்க. ஏதாவது வந்துங்க, குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான். இவங்க பண்ண தப்பு தான் இப்ப மெயின் பிரச்சனைங்க. மேல பழி வேணுங்கிற பழி போட்டு பாருங்க, நீங்க நல்லவர் மாதிரியே பேசுறீங்க, ஆனா நல்லவர் இல்ல. அப்ப இவங்க பண்ண தப்பு வந்து என்ன தப்புப்பா பண்ணாங்க? அநியாயமா போய் சொல்லக்கூடாது, அநியாயமா போய் சொல்லக்கூடாது. பண்ணீங்களா 2 பேரும் தப்பு? யார் அந்த ரமேஷும் பாண்டியனும்? ஆரம்பத்துல இருந்து அது அந்த ராதாவை குறி வச்சு நீங்க ஏமாத்திருக்கீங்க. அது கொஞ்சம் அன்பு அதிகம் போல இருக்கு மேல. உண்மைதாங்க, லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணதும் அன்பு வச்சிருந்தது உண்மைதாங்க. இந்த 3 வருஷமாதான் இவங்க அம்மா பண்ண தப்புனாலதான் இத்தனை பிரச்சனை வந்தது. அவளாவது ஒரு புள்ள பையனை பெத்து ஏதோ அந்த நீ 2 பொட்ட புள்ளைய பெத்துச்சிருக்கீ. அந்த ஒரு காரணத்தினால நான் எவ்வளவு வெடிச்சு சொன்னேங்க. நீ வேண்டாம் எனக்கு. மாரிமுத்து, உங்க மேல நீங்க நல்லா அகப்பட்டுக்கிட்டீங்க. வேண்டாம், நிறைய தவறுகள், பெண்கள் பலவீனம் இருக்குது. கூட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப, அதாவது இன்னும் சிறுபிள்ளைத்தனமா ஒரு குடும்ப பொறுப்புங்கிறது உங்களுக்கு 35 வயசுலயும் வரலன்னு தோணுது. இன்னும் அந்த சின்ன பையன் ஒரு 20 வயசு இவங்க என் மேல என்ன பழி வேணாலும் போட்டுக்கிட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா அந்த ஊர்ல போய் நான் இருக்க மாட்டேங்க மேடம். அந்த ஊர்ல போய் குடியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பார்த்ததுமே இவங்க தொடர்பு இருந்ததுமே அது இல்லன்னு மறைக்கிறாங்க. நான் வந்து அந்த ஊருக்கு போக மாட்டேங்க மேடம். குழந்தை கூடி நான் டிசி வாங்கி நான் அந்த ஊருக்கு போக மாட்டேங்க அப்படின்னு சொன்னா நீ சென்னையில வா. சரி, அப்ப குழந்தைகளோட எங்க வாழ்றீங்க? இப்போ குழந்தைகளோட நான் சென்னையில வாழ்றேன் மேடம். அது கிடையாதுங்க, அது கிடையாதுங்க. இவங்க கூட இருக்கிறாங்க, இவங்க கூட இருக்கிற என் குழந்தைகளுக்கு வேணும் நான் வாழ்றேன். அப்புறம் அந்த கண்மணி என்ன பண்ணுவீங்க? பொய் சொல்லக்கூடாது, கண்ணுல பார்த்தேன்னு சொல்ற சாட்சி இருக்கு. இல்லைங்க மேடம், அவங்க இவங்க ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்க மேடம். அவங்க இப்படிதான் இல்லைங்க மேடம். இவர் நீங்க எப்படி இவர்கிட்ட ஏமாந்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. பாவம், அப்பாவி பிள்ளைங்க 2 பேரும், படிக்காத பிள்ளைங்க. எங்கிட்டயே இவ்வளவு மாத்தி மாத்தி இவ்வளவு அப்படியே ஒரு தேர்ந்த வக்கீல் மாதிரி பேசுறீங்க. பாவம், அந்த 2 எப்படி வாழ தம்பிங்க பாருங்க. இதுல என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒரு நிமிஷம், உயிரையே உங்க மேல வச்சு உங்களுக்காகவே வாழ்ந்து இவ்வளவு காலமா உங்க குழந்தைகளே வளர்த்துட்டு இருக்கிற இந்த 2 பேர்த்தையும் விட்டுட்டு இப்ப அடுத்து இன்னும் 2 நாள் நான் வந்து தேர்ந்தெடுத்து பேசுறேங்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல மேடம். 10 வருஷமா என் பேச்சை கேட்டு நான் சொல்ற மாதிரி குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த 3 வருஷமா நான் புதூர்ல தான் இருப்பேன், அந்த ஊர்ல தான் இருப்பேன் ஒரு லேடிஸ் வந்து டார்கெட் பண்ணி அதே ஊர்ல தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆம்பளை வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எவ்வளவு முயற்சி பண்ணி சோமனூர்ல கொண்டு குடி வச்சு அங்கேயே இருக்காம, மெட்ராஸ் வந்து குடி வச்சு அங்கேயே இருக்காம, இப்ப நான் எவ்வளவு டைம் இவளை இங்க கூப்பிட்டு கூட இருக்க மாட்டேன், புதூர்ல தான் போய் இருப்பேன். அதுதான் காரணம். புதூர்ல எங்க இருக்கு என்ன காரணம்? ஏன் 9 மாசம் இப்பதானே கொஞ்ச நேரத்துல நான் சொன்னேன். ஒருத்தர்
மேடம் 2 பேரும் அக்கா தங்கச்சியா மேடம்? யாரோ ஒருத்தர் நின்னு வாழ்ந்து பிரச்சனை வரல மேடம். வந்து புடிச்சா சட்டை சீலை 2 பேர் இருக்காங்களா மேடம்? யாரோ ஒருத்தர் நின்னு பொடிச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை வரல மேடம். புது ஒருத்தர் இருக்கணும், 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். ஏன் ஒருத்தர் இருக்கணும்? அப்படியே இல்லைங்க, நான் 2 பேரும் இருக்க சொன்னேன். எங்க அம்மா தனியா இருக்குது, இவ காரணம் கேட்டா அவங்க அம்மா அவங்க அப்பாவை தான் குறிக்கிறாங்க. எங்க அம்மா எங்க அப்பா தனியா இருக்காங்க, எங்க அம்மா அப்பா தனியா இருக்காங்க. அந்த பொம்பளை கூட தான் மேடம் 6 மாசமா இருக்கிற. அப்படி அந்த பொம்பளை கூட என்னக்கு இருந்தாவே அன்னையில இருந்து ரயில் வந்து ஏத்திடுவா அப்படி மேடம். நீங்க போங்க அந்த பொண்ணுகிட்ட சிக்கிட்டீங்களா? பயமா இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லைங்க இல்ல, ஏதோ பெரிய ரவுடிகளாமே அவங்களுடைய எல்லாமே இவங்களா பண்ணிக்க முடியும் மேடம். சரி, அந்த கண்மணியோட நம்பர் கொடுங்க. இல்லைங்க மேடம், அந்த மாதிரி எது இல்லைங்க மேடம். நேத்து கூட பொம்பளை மகேஷ் கூட கூப்பிடு பேன் போடு. நேத்து கூட போன் பண்ணி அந்த பொம்பளை தான் எடுத்தாளுங்க. அவதான் எடுத்தாளாமா. எனக்கு தெரியுது. என்னால நல்லாவே அழகாவே உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப கெட்டிக்காரரு நீங்க. படிக்கலையோ தவிர பயங்கர பாய் சாமர்த்தியம் இருக்கு, தொழில் சாமர்த்தியம் இருக்கும். இன்னைக்கு வந்து இவங்க 2 பேர்த்தையும் உங்களுக்கு பிடிக்காம போகுது. தம்பி தப்பு. ஏன்னா குடும்பத்தை வந்து மேல நல்லா அன்பு வச்சிருந்தாங்க, நல்ல மனைவி தாங்க. இவங்க இந்த 3 வருஷமா பண்ணது என்ன மனசறிஞ்சு எனக்கு பிடிக்கல. என்னை பத்தி சொல்றீங்களா நல்ல டேலண்ட் இருக்குன்னு. அந்த ஹலோ, யாரு? கண்மணி இருப்பாங்களாங்க? காமெடி அவங்க அண்ணன் பேசுறேன். நீங்க ஒரே தங்கச்சி வச்சிருக்கீங்களா? இல்லையா, 10 தங்கச்சி. 10 தங்கச்சியா? ஆமா. 10 தங்கச்சி இருக்கா? ஆமா. அப்படியா? ஆமா. ஒரே தங்கச்சியை வச்சுக்கிட்டு இப்படி அடுத்த உங்க புருஷன் கூட வாழ விட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்னப்பா அது வந்து என்னன்னு சொல்றதுப்பா? உங்கள இவ்வளவு நக்கலா வேற பதில் சொல்றீங்க 10 தங்கச்சின்னு. யார் நீங்க பேசுறது? நான் ஜீ தமிழ்ல இருந்து பேசுறேங்க, நிர்மலா பெரியசாமின்னு. சொல்லுதலாம் உண்மை நிகழ்ச்சிக்காக மிரட்டுறீங்களாமே அந்த பொண்ணுங்க 2 பேத்தையும், காளியம்மாவையும் ராதாவையும். உங்க தங்கச்சி ஒரு தங்கச்சி இருக்கிறீங்க, ஒழுங்கா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதா உங்களால? அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து அடுத்த பொண்ணுடைய புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணுகளை மிரட்டுவீங்களா நீங்க? கேக்குறதுக்கு ஆள் இல்லை நினைப்பா உங்களுக்கு எல்லாம். பிளேடு போட்டுருவாங்க. ஏன்னா பிளேடு போட்டுருவீங்களாமே. கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூருக்கு போக முடியும். சென்னைக்கு வந்தீங்கன்னா பிளேடு போட்டு சென்னையில இருந்து நீங்க போக முடியாது. கோயம்புத்தூருக்கு அதே இவங்க சொல்றாங்க மேடம். இது இவங்க தான் சொல்றாங்க மேடம். இவங்களும் இவங்க சொல்ல இவங்க கிட்ட இன்னைக்கு தான் பேசுறேன். ஹலோ ஹலோ. கோமதி, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லக்கா. இன்னும் ஆகலையா? ஆஹா. யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் எங்க அம்மா கூட இருக்கேன்க்கா. எங்க அம்மா எங்க ஆயாலாம் ஒன்னதான் இருக்கோம். எந்த இடத்துல இருக்கீங்கம்மா? மெட்ராஸ்ல மறைமலை நகர்ல இருக்கோம். மறைமலை நகர்லயா? மாரிமுத்து என்ன ஆகணுமா உங்களுக்கு? ஏக்கா மாரிமுத்து. மாரிமுத்து அவர் வந்து எங்க ஆயிட்ட வீடு கேட்டுதான் வந்தாங்க. தெரிஞ்சவங்க, எங்க ஆயாக சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க. இங்க அங்க இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இங்க வீடு பார்க்க வந்தாங்க. சரி. எங்க ஆயா பார்த்தாங்க, வீடு பார்த்து வச்சாங்க. அப்படியே அப்புறம் எப்ப நீங்க மாரிமுத்தோட கோயம்புத்தூர் போனீங்கம்மா? ஐயோ, கோயம்புத்தூர் நான் போல. என் பேர் கோமதி. பொய் சொல்லாதம்மா, சரியா? பொய் சொல்லாத. வந்தா சொல்லு, சரியா? எங்க பாவத்தான் குழந்தைகளோட பாவத்தை கொட்டிக்காத. வந்தது ஏன் சொல்லி சொல்ல வேண்டிய உங்க வீட்டுக்கார வச்சிருந்தா யாரும் கட்ட மாட்டாங்க. நீ டீச்சர் போய் சொல்லக்கூடாது. நீங்க என்ன இழுக்காதீங்க. மானமத்தில போயிருங்கிறாங்க மேடம். இவ மானம் என்ன இருக்க முடியும்? வேற 2 பெண்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பொண்ணுக்கு தனியா மானம் என்ன இருக்கு? மானம் இப்ப அந்த பொம்மை கூட தான் இருக்கு. அப்படியா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அப்படின்னு. யார் சொல்றாங்க? எங்க வீட்டுக்காரு. இல்லைங்க மேடம், இவங்க வேணும் சொல்றாங்க. போய் பேசாதீங்க, என்னால பொறுக்க முடியல. போய் ரொம்ப பேசாதீங்க. விசாரிச்சாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். நீ ஏன் சொல்லி ஒத்துட்டு வேண்டான்னு விட்டுரு. வேண்டாம் விசாரிக்க கூட வேண்டாம். நீ வேண்டான்னு விட்டுட்டு வந்துரு. அந்த பொண்ணு வேண்டான்னு விட்டு விருந்தா என்ன சொன்னா? அப்பா அந்த பொம்பளை விட்டுட்டு வந்திருப்பான்னு சொன்னாலே இல்லையா? நான் கேட்கிறேன். அவங்க வெளியே வர வேண்டாம், ஒண்ணும் வர வேண்டாம். அவங்களோட பாவத்தை நம்ம கொட்டிக்க வேண்டாம். அடுத்த பொண்ணுங்களோட பாவத்தை நம்ம கொட்டிக்க கூடாது. நான் அந்த ஆண்டவர் வேற எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க இருக்குது. அடுத்தவங்களோட பொண்ணுக்கு பாவத்தை கொட்டிக்க வேண்டாம். நீ வேண்டான்னு விட்டுட்டு வந்துரு. எழுதி கொடுத்துட்டு வந்துரு. கோமதி, நீங்க பாத்தீங்களாமா? இங்க 2 பெண்ணை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டவரோட நீ என்னன்னுமா வாழ முடியும்? இன்னும் கோமதி. ஹலோ ஹலோ மேம், அது வந்து கோமதி மேரியோட சிஸ்டர் மேம். கோமதி கிடையாது, அது வந்து கோமதி கிடையாது மேம். அந்த பொம்பளை குறை எனக்கு நல்லா தெரியுதுங்க மேடம். நல்லா தெரியுது. கோமதின்னு இவர்தான் கொடுத்தாரு. ஏன்பா இப்படி ஏமாத்துறீங்க? எதுனாப்பா? அடுத்தவங்க வாழ்க்கைய நேரா வாழ்ற வரைக்கும் தான்ப்பா நல்லா இருக்கும்.
வாழ்க்கை இப்படி கோணல் மணலா ஆக்கிக்கிட்டோம்னா அது சரி பண்றது ரொம்ப சிரமம். வேண்டாம், உங்க ஒரு தங்கச்சி வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பார்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்களேன். கல்யாணம் ஆகாத ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்களேன். ஏன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுவும் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பெற்றவரை போய் எதுக்கு இப்படி கூட வச்சுக்கிட்டு இப்படி அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க? தம்பி, உங்க தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணி இந்த உறவுல இருந்து இம்மீடியட்டா வெளியில வர பண்ணுங்க. நல்லா இல்ல தீர்வு கிடைக்கும். இந்த பொம்மை விட மாட்டாங்க வீட்டுக்கார விட்டுத்தானே ஆகணும். அது எப்படி விட மாட்டேன்னு நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க மகா சாமர்த்திசாலி. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க மேடம். எங்க குழந்தை எங்களால காப்பாற்ற முடியும். எங்க வீட்டுக்கார எங்களுக்கு வேணும் மேடம். நான் நம்புறேன் அவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பா அவங்களுடைய தவறு பண்ணலைங்கிறது என் மனசாட்சி சொல்லுது. 12 வருஷம் உள்ள இருக்கணும், 1 நாள் 2 நாள் இல்ல. நீங்க பண்ணிருக்க தவறுகளுக்கு அந்த மனைவி பார்த்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேண்டாங்க மேடம். எங்க வீட்டுக்காரர் எங்களுக்கு வேணுங்க மேடம். அப்படியெல்லாம் போய் அடி வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு என்ன மேடம். என் குழந்தைய காப்பாத்தணும் மேடம். இவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்படி ஒரு சரி போய் உட்காருங்க. இவங்க கூட வாழணும்னா நான் சொல்றதுதான் இவங்க இருக்கணும். இவங்க அப்பா இவங்க அம்மா கூட இருக்கக்கூடாது. இவங்க நல்ல லைஃப் போச்சுங்க மேடம். அப்படி இல்லாட்டி நான் 12 வருஷம் சொல்ல தயாரா இருக்குங்க மேடம். எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நான் இவங்க அப்பா அம்மா கூட போய் வாழ்ற வாழ்க்கை நான் 12 வருஷம் சொல்ல இருந்து போறேன். ஆனா அவங்க ஆகாதுங்க மேடம். எனக்கு அவங்க ஆக என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ என் குழந்தைகளை நான் வாழ வைக்கணும். அதுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்து நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணலாம் நீங்க மனசுல நினைக்கணும். சும்மா எதுக்கு எடுத்து பதில் பேசிட்டே இருக்க கூடாது. சோம்னூல் வெரி குட். நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைகளோட போய் அவரோடய போய் இருந்துருங்க. 10 நாள் அவர் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு கூட்டிட்டு போயிருங்க. சரியா? உங்க மனைவியும் குழந்தைங்க தானே வர்றேங்கிறாங்க, கூட்டிட்டு போங்க, முடிச்சுட்டு போயிருங்க. வீடு வசதி பார்த்தாதல்ல மேடம். ஒரு சின்ன இருந்துப்பாங்க, ஒரு சின்ன ரூம் இருந்தா கூட பரவாயில்ல. ரோடா இருந்தாலும் பரவாயில்லைங்க மேடம். எங்க வீட்டுக்காரர் கூட நாங்க கேக்குறேங்க மேடம். பயம் எந்துக்கிறேங்க மேடம். அந்த பொண்ணு கஷ்டமா இருக்கு எனக்கு. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவியா இருக்கு. அதை போய் இப்படி எல்லாம் தப்பா வேற பேசுறீங்க. கூட்டிட்டு போயிருங்கப்பா, அதான் முடிவு. கூட்டிட்டு கிளம்புங்க தம்பி. நீங்க விடாதீங்க. அவரை எந்த ப்ராப்ளம்னா எங்களுக்கு போன் பண்ணுங்க. எங்க அம்மா கூப்பிட்டு இல்லம்மா அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பு உடனே. முதல்ல ஹஸ்பண்ட பாரு. கூட்டிட்டு கிளம்புங்க. உங்க அம்மா அனுப்பிச்சுக்கிறோம் நாங்க. நீ கிளம்புங்க. கருமத்து கூப்பிட்டு கிடங்க. இவங்கதான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டவங்க. யாரோ பொண்ணெல்லாம் அந்த பொண்ணு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லுது உங்களோட பழகிட்டு. கிளம்புங்க. உங்க சாட்சிகளை எல்லாம் எடுத்துங்க. சந்தோஷமா நிம்மதியா கூட்டிட்டு போய் பெண்ணோட இருங்க. போங்க வாங்க. நேர்களே, மாரிமுத்துவின் மனமாற்றம் தான் இப்ப நமக்கு ரொம்ப தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா அவரு உணர ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. இனிமே கூடிய விரைவில் முழுமையா அவர் தன்னுடைய தவறுகள்ல இருந்து வெளியில வந்து தன் மனைவிகளோடையும் குழந்தைகளோடையும் நிம்மதியா குடும்பம் நடத்துவாரு அப்படின்னு நாங்க நம்புறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதில்